ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், கொத்தமல்லி வந்து நிறைய கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். நிறைய கொத்தமல்லி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 10-15 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து எடுத்துக்கிங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தண்ணியில் அலசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து போட்டு ஃபேனை போட்டுருங்க. ஏன்னா இது ஈரம் இருந்தால் அழுகி போயிடும். நல்லா வந்து அது காஞ்சிடணும். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தட்டில் போட்டு டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபேனில் வைங்க. ராத்திரி மட்டும் வந்து மூடி வச்சுருங்க. ஒரு பெரிய பிளேட்டு போட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. எப்படிங்கும்போது இந்த சாம்பார் பொடியெல்லாம் பண்ணும்போது போட்டுக்கலாம். எல்லாம் கொத்தமல்லி கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லே வந்து காஞ்சி போயிடும். ஒரு 5-6 நாளில் காஞ்சி போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கிடைக்கல அப்படின்னா அந்த காஞ்சதை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு சாம்பார் பொடி, ரசப்பொடி அதிலலாம் வந்து போட்டு நீங்கள் காஞ்சிருச்சு அப்படின்னா போட்டு நல்லா திரித்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம் அப்படின்னா நீங்கள் அலசும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலசணும். இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடியில் அதான் போடுவோம். மண் இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். மண் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து இருக்குதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா அலசணும். இல்லை அப்படின்னா அந்த பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு நீங்கள் சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் வந்து. அதனால தான் வந்து நம்ம நல்லா அலசணும். இப்படி மட்டும் அலசினா போகாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா பைப்லேயே வந்து காட்டிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்து வச்சுக்கோங்க, அழுகி போயிடும். அப்புறம் வந்து சாம்பார் பொடி அதுக்கப்புறம் மண் இருந்துச்சுன்னு நீங்கள் சரியாக கழுவலை, இந்த மாதிரி இல்லை காய வச்சிங்க அப்படின்னா ஒன்று அழுகி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாம்பார் ஃபுல்லாகவே வந்து மண்ணாயிடும். அப்போ வந்து சிலர் கழுவவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா அப்படியே வந்து உங்களுக்கு மண் இந்த பாருங்கள் எவ்வளோ மண்ணுக்கல் இருக்குன்னு காட்டுறேங்க பாருங்கள். எப்படி ஒரு சாணி மாதிரி இருக்கும். கொத்தமல்லி வந்து கழுவின தண்ணி அது பாருங்கள் எவ்வளோ மண்ணுக்கல். இதை வந்து நம்ம கழுவாமல் வந்து சில பேர் கழுவவே மாட்டாங்க. நான் வந்து ஒரு உறவுக்காரங்க போட்டு போயிருந்தேன். அப்போ வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டாங்க. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ மண், எவ்வளோ கல் எப்படி இருக்கும் வந்து பாருங்கள். இந்த கொத்தமல்லி தண்ணியை பார்த்தீங்களா? அதனால் எப்போவுமே சுத்தமாக வந்து நம்ம கழுவணும். இதுக்கு அது இப்போ கழுவி அதை வந்து காய வைக்கணும் தாங்க. ஃபுல்லாகவே நான் நல்லா கழுவிட்டேன். ஏன்னா அதனால தான் கழுவி, ஏன்னா மண் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாம்பாரே இந்த ஒம்பா போயிடும் நீங்கள் சாப்பிடும்போது. இது அதுவும் இல்லாமல் இப்போ ஃபேனை போட்டு நல்லா காய வச்சுருங்க. நன்றி, வணக்கம். வசந்த காலம் சிலு சிலுன்னு வந்து காற்றடிக்குது. எங்கே பார்த்தாலும் டெல்லியில் பாருங்கள் இந்த மலர்கள் பூத்து குலுங்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.